நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு தற்பொழுது தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல நெற்பயிர்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு வருகை தந்திருந்தாங்க. ஆனா இன்றைய நாள்ல அந்த தஞ்சை புதுக்கோட்டையில மத்திய குழுவினருடைய ஆய்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தினேஷ் இணைந்திருக்கிறார். தினேஷ் வணக்கம். எதற்காக இந்த ஆய்வு என்பது இன்னைக்கு ரத்தாகி இருக்கு? நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் விளைநிலங்கள் மற்றும் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அந்த நெல் மழையில நனைவதாக தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் மற்றும் விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டினர். இதற்காக மேலும் நெல் கொள்முதலுக்கான அதிகபட்ச ஈரப்பத அளவின் 17% 22% அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை கடிதம் எழுதி அனுப்பியிருந்தது. இதையடுத்து மத்திய அமைச்சரகம் தலா 3 குழுக்கள், 3 அதிகாரிகள் கொண்ட 3 குழுக்களை அமைத்து இன்றைய தினமும் நாளை, அதாவது 3 நாட்களுக்கு தமிழகத்தில் இந்த குழுக்கள் தனித்தனியாக பிரிந்து பாதிக்கப்பட்ட பகுதிகள், மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருந்தனர். அதன்படி இன்றைய தினம் பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய பகுதிகளில் இன்றைய தினமும் நாளைய தினமும் ஆய்வுக்காக ஒரு குழு, 2 குழுக்களாக இங்கு வந்திருந்தனர். இந்த குழு பார்த்தோம்னா இன்று ஆய்வு செய்வதற்காக திருச்சி மாவட்டத்திலும் லால்குடி அருகே இருக்கக்கூடிய கீழவாளாடி, பூவாலூர், கொப்பவாளி ஆகிய பகுதிகளிலும், அதே போன்று புதுக்கோட்டை பகுதிகளில் கந்தர்வக்கோட்டை ஆகிய பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அதே போன்று டெல்டா மாவட்டமாக முக்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலையும் ஆய்வு செய்வதாக இருந்தனர். ஆனால் அவர்கள் இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கோவை பகுதிகளுக்கு ஒரு குழுவாக அந்த குழுக்கள் பிரிந்து சென்று அங்க இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையை ஆய்வு செய்வதற்காக தற்போது சென்றிருப்பதாகவும், இன்றைய தினம் இந்த பகுதிகளில் ஆய்வுகளானது ரத்து செய்து நாளைய தினம் இந்த பகுதிக்கு ஆய்வு செய்ய வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இதன் காரணமாக இந்த நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் பாதிக்கப்பட்ட அந்த மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலையங்கள்ல விவசாயிகள் சற்று ஏமாற்றம் அடைந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர்களின் இதனால் பாதிப்புகள் எவ்வளவு இருக்கிறது, நாங்கள் அந்த நஷ்டஈடு எவ்வளவு வேணும், எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறது என்பதை இந்த மத்திய குழுவிடம் தெரிவிப்பதற்காக காலை முதல் காத்திருந்தனர். ஆனால் இன்றைய தினம் இந்த குழுவானது ரத்து செய்யப்பட்டதால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இருப்பினும் அதிகாரிகள் இங்கு வருகை தந்து அந்த விவசாயிகளிடம் நாளைய தினம் இந்த மத்திய குழுக்கள் வர இருப்பதாக அந்த தகவலை அவர்களிடம் தெரிவித்துள்ளனர்.